கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு தேவன் பெரிய கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்ட வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையான ஒரு வார்த்தை. ஏன்னு சொன்னா இந்த காலகட்டங்களில் சந்தோஷம் என்பது நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா சோர்வடைந்து காணப்படுறாங்க. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு உலக பிரமாண வாழ்க்கையை தவிர்த்துப்பதனால நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சந்தோஷமா இருந்துட முடியாது, அல்லது பரிசுத்தமாக இருந்துட முடியாது. ஏன்னு சொன்னா நாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கிற அந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக நம்ம வாழ நினைக்கிற பிள்ளைங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். எல்லா காரியத்திலும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் உண்மையான பரிசுத்தம் அல்லது உண்மையான சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்க முடியும். ஏன் சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நம்ம ஈஸியான செஞ்சிடும், நம்மை இழுத்துறோம். ஒருவேளை நமக்கு நிறைவேறாத சில காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யும், இந்த உலகத்துல பார்க்கும்போது அப்படி செஞ்ச அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா இந்த உலகத்துல நம்மை கபடற்றவர்களாக அல்லது கரையற்றவர்களாக காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அது வெறும் பக்தி வைராக்கியம் மாத்திரம் இருந்தா போதாது. அதோட கூட நமக்குள்ள என்ன செய்யணும், பெரிய அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கணுமா, நமக்கு அது சந்தோஷத்தை தரணும். ஆனா இது செய்யக்கூடாது என்று சோர்வுற்றவர்களாக சோகத்தோட இல்லை, அது நமக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொல்லி இங்க தேவ பிள்ளை சொல்றாரு. என்னது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு பிரியாணி சாப்பிடுகிற மனுஷன் என்ன செய்வாரு, ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாரு. அவரை தயிர் சாதத்தை பார்த்தா அவருக்கு அது ரொம்ப பெருசா தெரியாது, சரிங்களா. அவர் என்ன செய்வாரு, பிரியாணி தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அது மிகவும் சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாரு. அதே சமயத்துல ஒருவர் தயிர் சாதத்தை சாப்பிட்றவருக்கு பிரியாணியை பார்த்து என்ன செஞ்சிடும், அங்கிருந்து மாற்றம் ஏற்பட்டுரும் இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய சந்தோஷம் எங்க இருக்கிறது, சொல்றாரு இங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உலகத்தின் காரியங்களை பார்த்து நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பவுலும் சீலாவும் அவங்கள சிறைச்சாலையில இருந்தாங்க. அப்படி சிறைச்சாலையில நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், புலம்பி தள்ளுவோம் இல்ல. என்னெல்லாம் சொல்லியிருப்போம், என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லியிருப்போம்னு யோசித்து பாருங்களேன். நீங்களே யோசித்து பாருங்க. நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். என்ன, இந்த கடவுளுக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், இவர் நம்மள பிடிச்சிங்க போட்டாங்க, சும்மா சிறைச்சாலையில போட்டா கூட தொழுமை அந்த இதுல கட்டியில போட்டிருக்காங்க, எவ்வளவு கஷ்டமான, இவ்வளவுதே நான் அனுபவிக்கணுமா, அவருக்கு கண்ணு இல்லையா, பார்க்க கூடாதா, தப்பிக்க வைக்க கூடாதா, நிறைய காரியங்களை நம்ம சொல்லல. நம்முடைய பிரச்சனை மத்தியில நாம சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். ஏன்னு சொன்னா நாம கர்த்தருக்குள்ள இருப்போம்னு சொன்னா எவர் சொல்றது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். அது எங்க கட்டி போட்டாலும் சரி, சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தோல்விகளுக்கு கூட என்ன செய்வார், கடவுள் இருக்காரு, பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். அப்படின்னு சொன்னா நம்ம யோபு போல சொல்லலாம், என் கண்களே என்ன செய்யும் பார்க்கும், அந்நிய கண்கள் இல்ல, அவர் வரப்போறாரு, அவர் வருவாரு, நான் என்ன செய்வேன், அவரை நோக்கி பார்ப்பேன், அவர் என்ன செய்வாரு, விடுவிக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி சொன்னது போல, தாவீது சொன்னது போல, தானியேல் சொன்னது போல, இந்த சிங்கங்களுக்கு என்னை அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி விடுவிக்காமற் போனாலும் நான் செய்யல, அவரை ஆராதிப்பதை மறந்துட மாட்டேன். அதனால அவங்களால அடிமை தனத்திலும் அவங்களால என்ன செய்து சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க அது மாத்திரம் இல்லாத நம்ம தேவனோடு வைத்திருக்கிற உறவு, நம்ம பக்தியா ஆலயத்துக்கு போவதோ அல்லது காணிக்கை செலுத்துவதோ, சில நேரங்களில் கிறிஸ்தவ பாடல்களை பாடுவதோ, வீட்டுல ஆராதனை செய்வதோ மாத்திரம் இல்ல, நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் செய்யறதுனால நம்ம கஷ்டமே வராதுன்னு ஆண்டவர் சொல்ல. அப்படி வந்தாலும் கூட அவர்களோடு கூட இருந்த தேவன் நம்மோட கூட இருப்பார். அன்னைக்கு யாக்கோபோடு இருந்த தேவன் நம்மோட கூட, ஆபிரகாமோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளது, அது பரிசுத்தமான சந்தோஷம். அதனை தேடி கண்டறிந்து அனுபவித்தவன் ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கையின்
ரகசியம். அதனை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவித்திருந்தார். காரணத்தால்தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தன் யார் என்று சவால் விட முடியும். நீங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதாத நிருபங்கள் இல்ல, நிறைய நிருபங்கள் வேதாந்தத்தில் எழுதியிருக்கிறாங்க. அநேக இடங்களுக்கு சென்று ஊழியங்களை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் எப்படிதான் இருந்தாருன்னா சந்தோஷமா இருந்தாரு. அதனாலதான் அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தனால அவர் அநேக காரியங்களை அவரால் செய்ய பலன் பெற்றார். அதற்கான பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பலத்தையும் அவர் பெற்றார். அநேகரிடம் இந்த அனுபவம் இல்லாதனாலதான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பணம், பொருள், பதவி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அங்க ஓடி போகிறோம். அப்படி ஓடி போய் ஏமாற்றம் அடைந்து காரியங்கள் நமக்கு தோல்வியை தரும் பொழுது என்ன செய்யறோம்? பின்வாங்கி போகிறோம். தேவன் மேல வைத்திருக்க அன்பு விட்டு பிரிந்து போகிறோம். தேவன் மேல விசுவாசம் வைப்பதில் குறைந்து போகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாமே ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பெற்றுக்கொள்ளணும். அந்த பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவனத்துல ஒப்பு கொடுக்கணும். எப்படி பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை நம்ம பற்றி கொள்வோம்னு சொன்னா அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். எல்லாவற்றுக்கும் அன்பு இருந்த போதும். நம்ம ஆண்டவர் மேல அன்பு வச்சோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம தாண்டி வருவதற்கு தேவபல நமக்கு என்ன செய்யுமா? ஒத்தாசை பண்ணுவோம். ஏன்னு சொன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செஞ்சுட்டாங்க? மீட்டு கொண்டிருக்காங்க. அப்படி மீட்டு கொண்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு பெற்ற ஒரு பொருளை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? தூர போற்ற மாட்டாங்க, அதை பாதுகாப்பாங்கல்ல. உங்களை என்னை மீட்டு கொண்டு அவர் தூக்கி போட மாட்டாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மை பராமரிப்பாங்க, நம்முடைய தேவைகளை சந்திப்பாங்க. அந்த தேவனை நம்ம பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்கள் மேல் பிரியமா இருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தி வருகிற பரலோக தந்தையே, இரவுல நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபினால் எங்களை இடைக்கட்டி வழி நடத்துகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாய் இருக்கவும் சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதான பலத்தின் எங்களுக்கு தாங்க. அவன் எங்களுக்காக எய்கிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு தேவனுக்குள் நாங்கள் வெற்றி சிறக்க எங்களுக்கு பலன் தாங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீங்க அகற்றி போடுங்க ஆண்டவரே. அவிவிசுவாசத்தை எங்களிருந்து எடுத்து போடுங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்க. ஊழியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். போதகமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க, சுகம் தாங்க ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இன்னும் அநேக இடங்களில் அப்படி சத்தியத்தை சொல்ல அவர்களை பக்குவப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீ இந்த நாளிலும் கூட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி தொடர்ந்து அவளை எல்லோரும் ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் எல்லா சொல்லும் சந்தோஷமா இருக்கிற அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.